வணக்கம் தோழமைகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் சந்தகை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். மாவு நைஸாக எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். இட்லி அரிசியும் போட்டுக்கலாம், நீங்கள் சாப்பாட்டு அரிசியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் போட்டேன். அதில் இன்னும் நல்லா வரும். நைஸாக மாவை அரைச்சிக்கங்க. 3-4 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டியான ஓரளவுக்கு இட்லி அளவுக்கு இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. இப்படி ஊற்றி வச்சுருங்க மாவை. எனக்கு நான் முந்தின நாளே நான் மாவாட்டினேன், அதாவது இட்லி கரைச்சேன். ஸோ டைம் ஆகுது, காலையில் எழுந்திரிச்சு அரைக்கிறதுக்கு நேரம் ஆகுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், அதுலேயே அப்போ நேற்றே அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5-6 இவ்வளவு உளுந்து போடுங்க. நான் அதில் காட்டியிருக்கிறேன். அது கூட உளுந்து போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சிக்கங்க. அரைச்சதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த நாள் தான் எனக்கு தேவை அப்படின்னுக்காட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 1 நாள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒன்றாகாது. 3 நாள் 4 நாள் வச்சுருந்திங்கன்னா புளிப்பு சுவை வந்துடும். அப்போ அந்த புளிப்பு வந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதாவது நல்லாயிருக்கு, காரம் மட்டும்தான் அதில் செய்ய முடியும். இதில் காரம் இனிப்பு ரெண்டுமே செய்யலாம். பாருங்கள், இது ஃப்ரிட்ஜில் வச்சங்காட்டி கெட்டி ஆயிடுச்சு. எனக்கு நல்லா கையில் அள்ளி வைக்கிற பதத்தில் வந்துருச்சு. நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுக்காக நான் உங்களுக்கு காட்டல. இப்படி அள்ளி அள்ளி கையில் இப்படி அமுத்தி வச்சுட்டேன். கொலக்கட்டை மாதிரி இப்படி பண்ணி வச்சுட்டேன். அது வெந்துருச்சு எப்படின்ட்டு பார்த்துக்கிறதுனா, ஒரு குச்சியிலையோ ஒரு ஊசியிலையோ இப்படி குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒட்டலின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து சந்தக புடி இருக்குது இல்லைங்களா, அதில் வச்சு அப்படியே அழுத்த வேண்டியதுதான். ஈஸியாக சந்தகம் உங்களுக்கு வந்துரு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இந்த பாத்திரத்தில் தோண்டி எடுத்து வச்சிட்டேன். மூடி எடுத்து தட்டை வச்சிடலாம். நான் அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்குது, முடிச்சுக்கிறேன், அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த இட்லி போசியில் இருந்ததை எடுத்து கொட்டினங்காட்டி எப்படி இருக்குது பாருங்கள். இட்லி மாதிரியே ஆயிடுச்சு. நான் கையில் தான் பிடிச்சி இப்படி பட்டையாக பண்ணி வச்சேன். வேகாது மொத்தமாக இருந்தா அப்படின்ட்டு. நீங்கள் தண்ணியாட்டு அரைச்சாலுமே பிரச்சனை இல்லை. இட்லி மாதிரி ஊற்றி வைங்க, அதுவுமே ஈஸியாக இருக்குது. சுட இருக்கணும், அப்போ தான் அமுத்துறதுக்கு லகுவாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக அமுத்த முடியும். அதனால் ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சுட்டேன். ஒன்றா எடுத்து உள்ளே வச்சு அமுத்திட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கிறது. சர்க்கரை 1/4 கப் தண்ணி இந்த டம்ளரில் கொஞ்சம் வச்சுருங்க. போதும், 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும். 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும். இது பாகுக்கு சந்தைக்கு அப்படியே கலக்கிட்டுருப்போம். சர்க்கரை கரைஞ்சா ஏலக்காய் பொடி போட்டால் ரெடி. தேங்காய் துருவி உள்ளே சேர்த்துக்கணும். இப்படி பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவி உள்ளே சேர்த்து கலக்கி விட்டால் போதும். அப்புறம் ஒரு கொதிச்சு இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்குள்ளேயே நம்ம பாவு நான் சொன்னேன் உங்களுக்கு, 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, 1/2 கப் சர்க்கரை போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணாலும் உங்கள் இஷ்டம். கொஞ்சம் திக்காக வேணுன்னா நீங்கள் 3/4 கப் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 தான் போட்டேன். தேங்காய் ஒரு மூடி துருவிக்குங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டு நல்லா அப்படி காய்ச்சுங்க. நல்லா நுரையாக வரும். சர்க்கரை கரைஞ்சாவே போகுது. ஓரளவுக்கு பபிள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவி போட்டு பாருங்கள், இப்படி கொதிக்க வச்சுருங்க. ஒரு கொதிச்சுடனே பாருங்கள், இப்படி கெட்டியாக இருக்கும். இது நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது சாப்பிட்ற போது அந்த சப்பை மாவுக்கு இனிப்புமா, அதாவது இனிப்புமான்னு சொல்கிறோம், அதுக்கு இப்படி மேலே இப்படி அந்த சந்தகம் மேலே ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க சுவை. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கார மாவு ஒன்று புளியும் போடலாம், இன்னொன்று எலுமிச்சையும் போடலாம். நான் இன்றைக்கி எலுமிச்சை தான் போட்டிருக்கிறேன். எலுமிச்சை சாத்தை புளிஞ்சு வச்சு உப்பு பொடியை இந்த எலுமிச்சை சாத்துக்குள்ளே புளிஞ்சு அதைய தாளித்து எடுத்து கொட்டிட்டோம்னா, உப்பு காரம் சரியாக இருக்குதுன்னு பார்த்து தாளிச்சுக்கு எடுத்து கொட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சது. புளி கரைக்கணும்னா புளி திக்காக கரைக்கணும். அப்போ இந்த ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த இது புளியிற போது எண்ணெய் மேலே ஊற்றிட்டே இருக்கணும். 2-3 ஸ்பூனாவது கடலை எண்ணெய் ஊற்றிடலாம். ஊற்றி எடுத்திங்கன்னா இப்படி ஒட்டாமல் பளபளன்னு உதிரியாக வரும். நான் உங்களுக்கு அதை இப்போ காட்டுறேன். தாளிதம் பண்ணிட்டோம்னா வெங்காயம் போட வேண்டியதில்லை. மிளகாய், கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஓரளவுக்கு நிறையாவே எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 6-7 ஸ்பூன் ஊற்றிடணும். இதுலேயே ஒரு 7-8 ஸ்பூன் நீங்கள்
சும்மா நீங்கள் அமுத்துறீங்க இல்லையா, சந்தகு புளியிற போதே எண்ணெய் ஊற்றி 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 எடுத்து இன்னொன்றில் வச்சிடணும். நான் இப்போ உங்களுக்கு அது காட்டுறேன். அப்படி வச்சுட்டோம்னா பலபலன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இனிப்பு சந்தகைக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் தனியாக எடுத்து வச்சுருங்க. அது வந்து இனிப்பு வச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு. இது வந்து கார சந்தகைக்கு கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டு இதை நல்லா பலபலன்னு இப்படி பண்ணி விட்டுட்டு, நான் முதலே லெமன் வந்து புளிஞ்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். நான் மஞ்சள் பொடி போட மாட்டேன். உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அதை உப்பு சரியாக இருக்குதான்னு சாப்பிட்டு பாருங்கள். புளிப்பு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு, ஒரு எலுமிச்சம்பழம் போதும் இதுக்கு. பெரிய எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் போதும். 1 டம்ளர் 1.5 டம்ளர் அரிசின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அளவு. போட்டு வாயில் போட்டு பாருங்கள். உப்பு புளிப்பு பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. அது புளியாக இருந்தாலும் சரி, எலுமிச்சையாக இருந்தாலும் சரி, அது நம்ம இஷ்டம். தாளித்து எடுத்து கொட்டி இப்படி ஒரு கலக்கி நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் புளியறதையும் காட்டுறேன் அப்படின்ட்டு. முதல்ல மரத்தில் இருக்குங்க. இப்போல்லாம் சில்வரில் மரத்தில் எல்லாம் இருந்ததெல்லாம் முறிஞ்சிருச்சு. எங்கள் பெரியம்மாவுக்கு போயிடுச்சு. இதில் வாங்கினாலும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த இட்லி எடுத்து இதில் வச்சு அமுக்கு போகிறப்போம். இட்லி எடுக்கிறோம். சூடாக இருக்குது கை. சுடுது, பயங்கரமாக சுடுது. பாருங்கள், இதில் வைக்கிறோம். வச்சு இப்படி அமுத்திக்கலாம். ஒன்றும் பிடிக்கும். ஆனால் வந்து சூடாக இருக்கிறதுனால வைக்க முடிய மாட்டேங்குது. சின்னதாக இருக்குது, வச்சிடுறேன். நல்லா அமுக்கணும். சுடுது. அமுக்கணும். ஓகே, இப்போ அமுக்கி வச்சிட்டோம். இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை போட்டு நம்ம கரெக்டாக இதை எடுத்துக்கணும். இப்போ வந்து கரெக்டாக வரும் பாருங்கள். இது அந்த ஹோல்ஸு கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஹோல்ஸு கரெக்டாக இப்படி வச்சு இப்படி அமுத்தணும். கரெக்டாக அமுத்தணும், இல்லாட்டி முறிஞ்சு போயிடும். பார்த்து அந்த ஹோல்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அமுத்தணும். திருகணும். அப்படியே திருகுனா பாருங்கள், காலில் தான் பிடிச்சிக்கணும், இல்லாட்டி நகர்ந்துட்டு போகும். பாருங்கள் எப்படி விழுக்குதுன்ட்டு. நல்லா ஈஸியாக வரும். இந்த 2 கையிலையும் திருவணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் வீடியோ நானே எடுத்துக்கிறதுனால எனக்கு திருவ முடிய மாட்டேங்குது. ஒரே நிமிஷம். இப்போ அமுக்கி முடிச்சிட்டேன். எப்படி விழுந்திருக்குது பாருங்கள். இது மேலே மறுபடியும் திருக்கிற போது இது அப்படியே பிதுங்கிட்டு ஒரு சமயத்துக்கு வரும். அதையெல்லாம் மறுபடியும் எடுத்து உள்ளேயே போட்டு மறுபடியும் அமுத்திக்கலாம். இது எடுக்கிற போது ஒவ்வொரு தடவையும் காரமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது நம்பினது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். முதலே ஒரு ஸ்பூன் எண்ணெயை உள்ளே ஊற்றி அதுக்கப்புறமே புளிய ஆரம்பிச்சிடலாம். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. பாருங்கள், இது நிறைய வெளியில் வந்துருச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்து மறுபடியும் உள்ளே வச்சு மறுபடியும் அமுத்திக்கலாம். இதை எடுக்கிற போது இப்படி எடுத்தோம்னா நல்லா சுத்தமாக வந்துடும். நானே போட்டு வீடியோ எடுத்துருக்கிறதுனால ஒன்றும் கரெக்டாக வரமாட்டேங்குது. இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றி வச்சுருங்க. ஒவ்வொரு தடவை எடுக்கிற போது இது ஃபுல்லாக நம்பிக்கையோடு நீங்கள் எடுக்கலாம். எடுத்து நல்லா பராத்து மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சனால அந்த மாதிரி இருக்கிறதுல கொட்டி, அந்த பேசின் மாதிரி இருக்கிறதுல கொட்டி 4-5 ஸ்பூன் எண்ணெயை மேலே ஊற்றிடுங்க. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை போடுறதுக்கு மட்டும், இனிப்பு மட்டும் இப்படி 2 புளிஞ்சு தனியாக எண்ணெய் ஊற்றாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அது எண்ணெய் ஊற்றாமல் இருந்தது தான் அதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படி வெளியில் வந்தாலும் பாருங்கள், இப்படி சுத்தமாக கையில் வலிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் நம்பிடுச்சு, ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதில் வந்து 2-3 5-6 ஸ்பூன் எண்ணெயை மேலே அப்படியே விட்டுருங்க. பச்சை எண்ணெயவே விட்டுறலாம், கடலெண்ணெயை. உங்களுக்கு அது காமிக்கிறேன் அப்படின்ட்டு. பாருங்கள், இதை எடுத்து இப்படி கொட்டிடுங்க. கொட்டி 5-6 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எடுத்து கொட்டிட்டு பாருங்கள், இதில் 5-6 ஸ்பூன் எண்ணெயை மேலே ஊற்றி விட்டுறலாம். எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் அப்படியே ஊற்றுறேன். அப்புறம் தாளிக்கிற போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக போட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு,
உப்பு பத்தலைன்னா நீங்கள் அந்த லெமன் ஜூஸ்லேயே உப்பு போட்டுக்குங்க. எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கன்னா உப்பு கரைஞ்சிரு. இப்படி பரப்பி விட்ருங்க. அப்படியே உதிரி உதிரியாக ஆயிரு.